ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Buds2bloom. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தான். அதுவும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இட்லி மாவு தோசை மாவில் தான் பண்ண போகிறோம். ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடாம இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ ஈஸி. இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 கேரட், மீடியம் சைஸில் 2 கேரட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேரட்டை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். நீங்கள் நறுக்கி போடுறதோட இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவும் அரைப்பட்டு அதே சமயம் அதிகமாக தனித்தனியாக தெரியாது. இப்போ இது கூட ஒரு 6 அல்லது 7 சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கிட்டேன். இது கூட 3 காஞ்ச மிளகா. இது அதிகமாக காரம் இருக்காது. நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணால் கம்மியான காரமாக இருந்தால் 2 கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு போட்டுக்கோங்க. அதுவும் 1/2 ஸ்பூனோட கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது தோசை மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு 4 கரண்டி எடுத்திருக்கேன். இது நம்ம அரைச்ச விழுது அப்படியே அதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 அல்லது 5 தோசை கரண்டி மாவுக்கு இந்த அளவு, அதாவது நம்ம எடுத்த அளவு அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை அதோடதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இட்லி மாவுலேருந்து எடுத்தனால கொஞ்சம் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. நீங்கள் வெறும் தோசை மாவாக இருந்தால் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நீங்கள் அரைக்கிற அந்த கேரட் கலவையிலையும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி, அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். ஏற்கனவே நான் இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அந்த மெத்தடில் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள் எதுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கல் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்பயும் தோசை எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவரோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரே மாதிரி சாப்பிட்றத விட இது மாதிரி சாப்பிட்டா நல்லா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். தோசை எப்பயும் தடவுற மாதிரி நல்லா முருகலாகவே தடவை வரும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு புரியும். கிட்ஸுக்கு கேரட் பிடிக்காமல் சில குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா இதோட ஃப்ளேவர் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் மிளகு ஜீரகத்தை வேணால் கம்மி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுருவோம். ஸோ நம்மளோட கேரட் தோசை ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸு ரொம்ப ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. டின்னருக்கு கூட நீங்கள் எடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இதுக்கு சைடிஷே தேவைப்படாது. வெறும் வாயிலே நீங்கள் சாப்பிட்ருவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் Buds2bloom சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.